ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பையனுக்கு காது குத்த போயிருந்தீங்க. எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஹஸ்பண்டோட ஊர் ராமநாதபுரம் தான். மார்னிங் போயிட்டு அங்கே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் ராமநாதபுரத்தில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நுங்கு அண்ட் இளநீர் தான். ஸோ போனோடனே அத்தை எல்லாமே வெட்டி கொடுத்துருந்தாங்க. சின்னத்தை அங்கே ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வெட்டி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. எல்லாருமே அதை எப்படி சாப்பிட தெரியாமல்னு கூட சொல்லிட்டு தெரியாமல் எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அழகாக டிஃப்ரெண்ட்டாக சிரிச்சிட்டே இருந்தா எங்கள் அக்கா. அதுக்கப்புறம் பசங்களாம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாம்பன் பாலத்துக்கு தான் போயிருந்தோம். போகிறப்பே ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துச்சு. அதனால பசங்களாம் எல்லாம் சேர்ந்து இறங்கிட்டு ஐயோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இந்த சைட் போட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அது பாம்பன் பாலம் மேலே நிற்கும் போதே ஒரு மாதிரி தடன்னு வண்டி போனால் ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்று அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது என்ன சொல்கிறதுனே தெரியல, எல்லை இல்லாத ஆனந்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அங்கே போனதுக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ஏபிஜி சார் அப்துல் கலாம் சாரோட சமாதிக்கு தான் போயிருந்தோம். நிறைய பேர் போக வேண்டிய பிளேஸு. பசங்களை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக காட்டுங்க. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக உட்காந்துட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய பேர் போயிருப்பீங்க. போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பர். நம்மளுக்கு நாட்டுக்காக எல்லாமே தியாகம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ பசங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். என்ன நிறைய பேருக்கு தெரியாது, குழந்தைங்க இப்போ வளர குழந்தைங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அங்கே முடிச்சுட்டு தனுஷ்கோடி தான் போயிருந்தோம். தனுஷ்கோடி போகிறப்பே இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க, வெறும் காலை மட்டும் நினச்சிட்டு தண்ணி மட்டும் தலையில் தெளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. பட் எங்களுக்கு தண்ணியை பார்த்தோன்னே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருமே இறங்கிட்டோம் தண்ணிக்குள்ளே. ஒருத்தராக அப்படியே போய் எங்கள் அக்காலாம் ரொம்ப பயப்பட்டா. அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அலை அடித்த மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம கால் கூட வைக்க முடியாது. பட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. தயவு செஞ்சு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போங்க, போய் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். எல்லா புகழுமே அந்த முருகருக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தது அவர் தான். நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா லேட்டாக எங்கள் பையனுக்கு காது குத்த போனதுக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். திருப்பி ரிட்டன் நாங்கள் எங்கள் காது குத்துற கோயிலுக்கே வந்துட்டோம். காது குத்துற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.